வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸோ நண்பர்களே, இவர் தான் சிஎம் ஆக போகிறாரு. மிஸ்டர் விஜய் இவர் தான் நம்முடைய கவர்னர் வந்து சிஎம் டெசிக்னேட் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. நீங்கள் சிஎம் ஆகலாம், உங்களுக்கு நான் அப்பாயின்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கொடுத்தாரு. அதான் பதவி பிரமாணம் எடுக்க போகிறார் சிஎம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அப்படின்னு சிஎம் சொல்லி எடுக்க போகிறாரு. ஸோ நம்மளுடைய யூடியூப் சார்பாக, அதாவது சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அப்போ என்ன செய்யணும் அப்படி மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், எடுத்தோட போதை கலாச்சாரம் அதை அறவே ஒழிக்கணும். ஏன்னா எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம், கிராமங்களில் ஏகப்பட்ட போதை கலாச்சாரம். போதை கலாச்சாரம் இதில் இருக்க மெயினாக டாஸ்மாக். அதை உடனே குறைக்கிறாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். உங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த 3ஆவது படியில் மேலே ஏறி இப்போ டாஸ்மாக் இருந்து 2வது படி கொண்டு வந்துட்டோம் அப்படி சொல்லக்கூடாது. கடைகள் நிறைய குறைக்கணும். அதே நேரத்தில் கஞ்சா அபின் ஏகப்பட்டது குழந்தை. ஏன்னா நார்மலாக கஞ்சா அபின் வந்து பஞ்சாபில் தான் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த் இந்தியாவில் நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி ஃபுல்லாக சிட்டி மட்டும் கிடையாது, கிராமங்கள் கூட நுழைஞ்சிச்சு. சின்ன சின்ன பையங்களாம் கஞ்சா அப்படின்னு அடிமையாயிட்டாங்க. அப்போ கஞ்சா போதை கலாச்சாரம் வந்தோடனே என்னாச்சு அப்படின்னா, தன்னை அறியாமல் போய் என்ன செய்யறான், நிறைய தவறு பண்ணுறான். அங்கே பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குரியா இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு அதனுடைய தப்பு பண்ணுறான். ஏதாச்சும் பெண்களுக்கு தப்பு பண்ணுறான், என்ன காரணமாக கஞ்சா அடிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செய்யணும்னா, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் முக்கியமாக போதை கலாச்சாரம் அழியணும். அடுத்து மதம். இப்போ எல்லா பேருமே வந்து நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகள் தான். ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், எல்லா பேரும் ஒன்று தான். அரசியல்வாதிகள் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு மதத்தை திட்டுனா இன்னொரு மதம் ஓட்டு போடுவான், இந்த மதத்தை திட்டினா அந்த மதத்தில் ஓட்டு போடுவான், அந்த மதத்தை திட்டினா இந்த மதத்தை ஓட்டு போடுவான்னு சொல்லி அரசியல்வாதிகள் வந்து ஒவ்வொரு மதத்தையும் சண்டை மூட்டு விடுவாங்க நிறைய இடத்துல, நிறையா இதில். அந்த மாதிரி நீங்கள் செய்யாமல் எல்லா மதங்களுமே ஒன்று தான். சட்டப்படி என்ன செய்ய முடியும் அதை செஞ்சால் போதும். இந்த மதத்தை சப்போர்ட் பண்ணுறது, அந்த மதத்தை சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் எல்லா மதங்களும் ஒன்று தான். சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சால் போதும். அந்த மாதிரி மதங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் மூட்டி விடாமல் எல்லா பேருமே ஒன்று தான். எல்லா பேருக்கும் சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாலே போதும். அதுவே வந்து ஈக்குவலாக ஒரு ஒற்றுமை கொண்டு வரும். அதே நேரத்தில் முதலமைச்சர்ன்றது எல்லா மதங்களுக்கும் முதலமைச்சர் தான். ஆனால் ஒரு மதத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு இன்னொரு மதத்துக்கு வாழ்த்து சொல்லாமல் வர்றதும் தப்பு தான். அந்த மாதிரியும் இல்லாமல் எல்லா பேரும் ஒன்று, அந்த மாதிரி நினச்சி பண்ணால் கண்டிப்பாக ஆட்சி வந்து இன்னும் நல்லபடியாக போகும். அதே நேரத்தில் இலவசங்கள், நிறைய இலவசத்தை கொடுத்து என்ன செய்ய போறீங்க பார்த்தா, எல்லாத்துக்கும் இலவசம் அப்படின்னா அவன் கோடீஸ்வரன் இருப்பான், அவனுக்கு இலவசம் போகும். சாதாரண ஏழை இருப்பான், அவனுக்கு இலவசம் போகும். எல்லாத்துக்கும் இலவசம்லாம் வேண்டாம். யாருக்கு தேவையோ, இப்போ வந்து ஒரு ஏழையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தாங்க, அவங்களுக்கு 2500 மாதம் கொடுக்கலாம், இல்லை 5000 கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ரூபா அப்படியே எங்கேருந்து முளைக்கவா செய்ய போகுது? ஒன்று கடை வாங்கணும், இல்லைன்னா இன்னொரு ஸ்கீம்ஸ்க்கு ரோடு போடுற ரூபாய்க்கு இதில் போடணும், அதானே செய்ய முடியும். அப்போ இலவசங்களை வந்து கட்டைன் பண்ணணும். எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்துட்டு ஓட்டு போட போகுது அப்படின்னா இன்னும் 5 லட்சம் கோடி வந்து கடை வாங்கி போகணும். அப்போ அப்படி இல்லாமல் இலவசங்களை எது இதெல்லாம் தேவையில்லை, இலவசம் கொடுக்க வேணாம்னு சொல்லலை, யாருக்கு தேவை இலவசம்?
இப்போ வந்து இப்போ 2000 ரூபா கொடுக்க போறீங்க அப்படின்னா பெண்களுக்கு அப்படின்னா அது கவர்மெண்ட் வேலை வாங்குற பெண்கள் இருப்பாங்க, இல்லை கோடீஸ்வர பெண்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு 2500 பெருசாக கிடையாது. அப்போ இந்த 2500 யாருக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி பெண்களாக தேர்ந்தெடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அது நிறையா பஸ்ஸு அது நிறையா ஃப்ரீ அது ஃப்ரீ இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்காரு. இவர் சொன்னாதான் பணம் வாங்க அது ஒன்றுமே செய்ய முடியாது. அது இவர் சொன்ன ஃப்ரீக்கே வர்ற காசே பத்தாது. அப்போ இலவசங்கள்லாம் எதெல்லாம் வந்து தடுக்கலாம், யாருக்கு கொடுத்தா இலவசம் யூஸாக இருக்கும், அப்போ யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொடுக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்தா என்ன நடக்கும்? இபி பில்லு கூடும், அப்புறம் வந்து ரோடு வரி, அப்புறம் டேக்ஸ், அதாவது லேண்டு வரி, ஏகப்பட்ட வரிகள் என்னென்ன வரி இருக்கோ அதை பூரா ஏற்ற வேண்டியதான். பஸ் ஏற்றணும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வராமல் டேக்ஸை அதிகப்படுத்தாமல் மக்கள் எதிர்பார்க்குற இலவசத்தை எதிர்பார்க்கல. டேக்ஸ் அதாவது இந்த செலவுலாம் கம்மி பண்ணாலே எங்களால் வாழ முடியும். இலவசம் கொடுத்து என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் செய்ய முடியல. அப்போ இலவசத்தை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி டேக்ஸு மக்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் விவசாயம், பாவம் விவசாயிகள் உண்மைக்கு ரொம்ப ரொம்ப பாவம். எவ்வளோதான் வந்து விவசாயம் பண்ணாலும் லாபம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதுவும் பெரிய விவசாயத்தை ஓரளவாச்சும் எதிர்பார்க்கலாம் லாபத்தை. இந்த சின்ன சின்ன விவசாயிகள், ஏன்னா அவன் போய் ஒரு 2 ஏக்கரில் 1 ஏக்கரில் போய் விவசாயம் பண்ணாதான் அவங்க குடும்பத்தை ஓட்ட முடியும். அப்போ என்ன செய்யணாங்க, இந்த விவசாயம் பண்ணுறப்ப நெல் விளைவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா விளைவிச்சிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த காட்டுப்பண்ணி அப்படின்னு சொல்லி நிறையா தெரியுது தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்போ இந்த காட்டுப்பண்ணி தெரியுது காரணம்னா அங்கே போனால் சீமை கருவேல மரம் ஒவ்வொரு நிறைய கம்மாயாக இருக்குங்க கிராமங்களில். அந்த கம்மாயில் கூட கருவேல் மரம் இருக்குங்க. அந்த கருவேல் மரத்துல இந்த காட்டுப்பண்ணி போய் தங்குது. அப்போ காட்டுப்பண்ணியை வந்து நம்ம ஒழிக்கணும்னு சொன்னால் முதல் கருவேல் மரத்தை ஒழிக்கணும். அப்போ கருவேல் மரத்தை ஒழிச்சிட்டோமாக்கு காட்டுப்பண்ணியை ஒழிப்போம். அப்போ காட்டுப்பண்ணி ஒழிஞ்சினா விவசாயம் நல்லபடியாக போகும். இப்போ நிறையா பேர் இந்த காட்டுப்பண்ணிக்காகவே விவசாயம் பண்ண முடியாமல் விட்டுறாங்க அப்படியே. அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கிறதுக்கு என்ன, அந்த மாதிரி யோசிக்கணும் மிஸ்டர் விஜய். அதே நேரத்தில் ஒரு மந்திரிகள் போடும்போது அந்த மந்திரிகள் வந்து அந்த ஃபீல்டில் வந்து நல்ல ஓரளவு தெரிஞ்சவராக இருக்கணும். இப்போ விவசாய அமைச்சர்னா விவசாயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பாவம் ஒரு எதுவுமே தெரியாது, விவசாயம் கத்தரிக்காய் எப்படின்னு தெரியாது, வெண்டிக்காய் எப்படின்னு தெரியாது, எப்படி விளையுதுன்னு தெரியாது, நெல் எப்படி விளையுது, கரும்பு எப்படி விளையுதுன்னு தெரியாது. அப்படி ஆளெல்லாம் போட்டு விவசாய அமைச்சர் கூட எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இல்லாமல் அமைச்சர்களுமே நல்ல தெரிஞ்ச அமைச்சர்களாக இந்த ஃபீல்டில் இருக்க ஓரளவு அனுபவம் உள்ள அமைச்சராக இருந்தால் அந்த மாதிரி போட்டு நல்லபடியாக கொண்டு வரணும். அதே மாதிரி நிறையா சேஞ்சஸ் நிறையா பண்ணணும். அதில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்குது. நிறையா என்ன சொல்கிற பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குது அதை ஃபுல்லாக அது ரெவடியூஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியம் தான். 1 ரூபா கூட லஞ்சம் வாங்க மாட்டேன், 1 ரூபா லஞ்சம் வாங்க விட மாட்டேன் அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா? நீங்கள் மட்டும் வாங்க மாட்டேன், வாங்க கூடாது. எல்லா கவர்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பார்க்கணும் லஞ்சம் வாங்குறாங்களையா இல்லையா. ஏன்னா சாதாரண ஒரு கையெழுத்து வாங்க போனால் நீ இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு சொல்லி நிறைய பேர் நடக்குது. நாட் ஒன்லி கையெழுத்துன்னு கிடையாது, எல்லா ஃபீல்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும். நீங்கள் சொன்னீங்கல்ல லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க விட மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? அதை முதல்ல பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த பிரச்சனைலாம் தீர்க்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு ரொம்ப முக்கியம் தான் நல்லது செய்யக்கூடிய நல்ல மனசான, இப்போ மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணக்கூடிய ஆளுகளை சுற்றி வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம் தான். நல்ல மனிதர்களை வச்சா தான் அது நல்லபடிய ஆட்சி நடக்கும். அந்த மாதிரி மனிதர்களை தேர்ந்தெடுத்து நல்ல அரசியல் பண்ணுங்க. நிறைய பேர் இவர் எம்ஜிஆர் அப்படின்னா எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சதுனால அவர் எம்ஜிஆர் வரல. நல்லா பாருங்க, எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சதுனால அவர் எம்ஜிஆர் இல்லை, அவர் பண்ண
சேவைனால தான். அவர் மக்களுக்கு செஞ்சதுனால, அவர் என்னென்ன மக்களுக்கு செஞ்சாரு, மக்கள் எப்படி வந்து அதன் மூலியமாகவும் வந்து பயனடைஞ்சாங்க. அப்போ அதுதான் வந்து எம்ஜிஆரை பேச வச்சுச்சு. அப்போ நீங்களும், ஏன்னா ஏஜ் கம்மி தான், இன்னமும் குறைஞ்சது எத்தனையோ வருஷம் வந்து சிஎம் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன செய்யணும், முதல்ல லஞ்ச லாவணத்தை ஒழிக்கணும், மக்களுக்கு நிறையா பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டீமை நீங்கள் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்காது, மாட்டுக்கிறதே கிடையாது. ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. அதெல்லாம் தாங்கிட்டு வந்தால் தான் ஒரு சிஎம் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகி ஒரு பேர் வர. இப்போ கூட எம்ஜிஆர் இருந்தனாலே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். அது மாதிரி கொண்டு வரணும்னா எந்த சூழ்நிலையும் லஞ்சம் லாவணியம் இல்லாமல் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் முதலமைச்சர் ஆகக்கூடிய சிஎம் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வெளியிலேருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எதிர்த்த கட்சியான திமுக, அந்த திமுக கூட்டணி கட்சி தான் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது இவருக்கு இன்னும் நிறைய சேலஞ்ச் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நல்லபடியாக தமிழ்நாடை கொண்டு போனாருக்கும் இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. 5 வருஷம் ஆளணும் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் செஞ்சால் பெரிய அளவில் வரலாம். வாழ்த்துக்கிறோம் மிஸ்டர் விஜய் அவர்களே. நான் சொல்கிறேன் ரைட் தானே? நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாடுல நல்ல முன்னேற்றுவோம். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துகிறோம். சிஎம் ஆவதற்கும் வாழ்த்துகிறோம். நன்றி.